தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வரதராஜ பெருமாள் கோயிலில் அத்திவரதரை தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் பணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாதாளத்தில் இருந்து வெளியே வரும் அத்திவரதரை இலவசமாக தரிசனம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு மாறாக பக்தர்களிடம் 100 ரூபாய் வசூலிப்பதுடன் அருகில் சென்று தரிசனம் செய்ய 300 ரூபாய் என கோயில் நிர்வாகம் அடாவடியாக வசூலித்தது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடரும் காட்டெருமைகள் அட்டகாசத்தால் பொதுமக்கள் அச்சத்தில் வசித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று அதிகாலை நாயுடுபுரம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான பாலமுருகன் தனது வாழ்வாதாரத்திற்காக குதிரை வளர்த்து வந்த நிலையில் திடீரென காட்டு பகுதியில் இருந்து வந்த ஒற்றை காட்டெருமை குதிரையை பலமாக தாக்கியது. இதில் குதிரைக்கு வயிற்று பகுதி கிழிந்து காயமடைந்தது. அப்பகுதியில் கால்நடை மருத்துவ வசதி இல்லாததால் பெரும் தாமதத்திற்கு பின் குதிரை மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வனத்துறையினரின் அலட்சியத்தால் வனவிலங்குகள் அடிக்கடி ஊர் பகுதிக்குள் நுழைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் இறச்சக்குளம் பகுதியில் விபத்தில் சிக்கி மூளை சாவடைந்த சட்டக்கல்லூரி மாணவனின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. இறச்சக்குளம் பகுதியைச் சேர்ந்த 21 வயதான சட்டக்கல்லூரி மாணவர் விஷால் சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் மூளைச்சாவு அடைந்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து சிறுநீரகம், கல்லீரல் உள்ளிட்ட உறுப்புகள் திருச்சி, மதுரை, நெல்லை மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பாலியல் குற்றவாளிகளையும் போதைப்பொருள் கடத்தும் கட்சி நிர்வாகிகளையும் மெத்தன போக்குடன் கையாளும் ஸ்டாலின் அரசின் காவல்துறை மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டிய இளைஞரை திட்டி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி தற்கொலை செய்ய தூண்டியதாக குற்றம் சாட்டி இறந்தவரின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 35 வயதான செல்வகுமார் என்ற இளைஞர் போலீசார் திட்டியதால் மனமுடைந்து வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆத்திரமடைந்த உறவினர்கள் அவரது உடலோடு தாப்பழூர் காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டம் நடத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மின்வாரிய ஊழியரின் கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. குமாரபாளையம் ஆனங்கூர் சாலை ஒட்டன் கோவில் பகுதியில் நேற்றைய தினம் வேகமாக சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அருகே இருந்த மின்கம்பம் மீது மோதியது. இதில் மின்கம்பம் உடைந்த நிலையில் காயமடைந்த ஓட்டுநரை மீட்டு அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மிகவும் பழமை வாய்ந்த திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் மாசிமக பெருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய மூவரால் பாடப்பெற்ற இந்த கோவிலில் மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்று சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து முக்கிய வீதிகளில் தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள் ஓம் நமசிவாய என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் திமுக அரசை கண்டித்து போதிய அரசு பேருந்துகளை இயக்க கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணா நகர் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் போதிய போக்குவரத்து வசதி இல்லாமல் அப்பகுதி குடியிருப்பு வாசி பொதுமக்கள் அவதியடைவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் திமுக அரசு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அவ்வழியாக போதிய அரசு பேருந்து சேவைகளை இயக்க வேண்டும் என அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூரில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடுவதற்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு ரயில்களில் கூட்ட நெரிசலில் முந்தியடித்துக் கொண்டு சென்றனர். திருப்பூரில் 3 லட்சத்திற்கும் அதிகமான வடமாநில தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடுவதற்காக ரயில் மூலம் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல துவங்கினர். இந்நிலையில் திருப்பூரில் இருந்த தன்பாத் வரை செல்லக்கூடிய ரயிலில் கூட்ட நெரிசல் அதிகரித்ததால் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டும் ஜன்னல் வழியாகவும் உள்ளே ஏறிச் செல்லும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் இரும்பாளி கிராமத்தில் அமைய பெற்ற கல்குவாரிக்கு எதிராக கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கல்குவாரி உரிமத்தை உடனடியாக ரத்து செய்து பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.